25 வருடங்களாக இளையராஜாவுடன் இணையாத அஜித். தமிழ் சினிமாவில் 45 ஆண்டுகளுக்கு மேலாக இசை ராஜ்யம் நடத்தி வருபவர் இளையராஜா. இவரது இசைக்கு அடிமையாகாதவர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய இசையால் அனைவரையும் கட்டி போட்டு வைத்திருக்கின்றார் இளையராஜா. முன்பெல்லாம் இளையராஜா இசையமைத்தால்தான் அந்த படம் வியாபாரமாகும் என்கின்ற அளவுக்கு சென்டிமெண்ட் உள்ள இசையமைப்பாளராக வலம் வந்தார் இசைஞானி இளையராஜா. தற்போது அவருக்கு 80 கடந்து விட்டாலும் இன்றளவும் செம பிஸியாக பணியாற்றி வருகின்றார் இளையராஜா. அவர் கைவசம் வெற்றிமாறனின் விடுதலை படத்தின் 2ஆம் பாகம் உள்ளது. இது தவிர இளையராஜாவின் வாழ்க்கை மையமாக வைத்து ஒரு பயோகிராஃப் படமும் உருவாகி வருகிறது. இதில் இளையராஜாவாக தனுஷ் நடிக்கின்றார். இப்படத்திற்கும் இசைஞானிதான் இசையமைக்க உள்ளார். தமிழ் திரையுலகில் முன்னணி மாஸ் நடிகராக வலம் வருபவர்கள் என்றால் அது ரஜினி, விஜய், கமல் மற்றும் அஜித் தான். இவர்களில் ரஜினி, விஜய், கமல் ஆகியோர் நடித்த ஏராளமான படங்களுக்கு இளையராஜா இசையமைத்து உள்ளார். ஆனால் நடிகர் அஜித்துடன் மட்டும் இளையராஜா பெரிய அளவில் பணியாற்றவில்லை. நடிகர் அஜித் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஹீரோவாக நடித்து வந்தாலும் இதுவரை அவர் கதாநாயகனாக நடித்த ஒரே படத்துக்கு மட்டும்தான் இளையராஜா இசையமைத்து இருக்கின்றார். அந்த படம் தான் தொடரும். கடந்த 1999ஆம் ஆண்டு வெளிவந்த இப்படம் தான் இளையராஜாவும் அஜித்தும் பணியாற்றிய ஒரே ஒரு படம். இப்படத்தை இயக்கியவரும் நடிகரும் இயக்குனருமான ரமேஷ் கண்ணா தான். இப்படம் மூலம்தான் ரமேஷ் கண்ணா இயக்குனராக அறிமுகமானார். அதற்கு முன்பு வரை அவர் KS ரவிக்குமாரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி வந்தார் ரமேஷ் கண்ணா. படையப்பா படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய போதுதான் அஜித்தின் தொடரும் படத்தை இயக்கி இருக்கின்றார் ரமேஷ் கண்ணா. கடந்த 1995ஆம் ஆண்டு இளையராஜா இசையில் அஜித் ஒரு படத்தில் நடித்திருந்தார். அந்த படம் தான் ராஜாவின் பார்வையிலேயே. இதில் அஜித் சோலோவாக ஹீரோ கிடையாது. அதில் விஜயும் அவருடன் இணைந்து நடித்திருந்தார். இளையராஜா இசையில் அஜித் சோலோ ஹீரோவாக நடிக்க மாட்டாரா என ஏங்கி வந்த ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்துதான் தொடரும் படம். ஆனால் அப்படத்துக்கு பின் 25 ஆண்டுகளாக அவர்கள் இருவரும் மீண்டும் இணையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.